ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. இனிமேல் நீங்கள் உங்களோட நியூ ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களோட வாட்ஸ்அப் மூலமாகவே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் இந்த மாதிரி எதுவுமே இருக்குன்னு தேவையில்லை. சிம்பிளாகவே நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் மூலமாகவே உங்கள் அக்கௌண்ட்டுக்கான நியூ ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி பேங்கிங் அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்களோட எஸ்பிஐ பேங்கோட நியூ ஏடிஎம் கார்டை வாட்ஸ்அப் மூலமாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இப்போ டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பரை உங்களோட மொபைலில் சேவ் பண்ணிக்கோங்க. 902226 அப்படிங்கிற இந்த நம்பரை உங்களோட மொபைலில் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வாட்ஸ்அப்பில் இருந்து இப்போ நீங்கள் சேவ் பண்ண நம்பருக்கு ஹாய் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் ஹாய் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணதுமே ரிப்ளை இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் வரும். இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மோர் சர்வீசஸ் அப்படின்ட்டு க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக தான் நம்ம நியூ ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ணணும். அந்த மோர் சர்வீஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இதுலேயும் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணதும் ரிட்டன் திரும்ப உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். டெபிட் கார்டு சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு 4 ஆப்ஷன் காட்டும். ஜென்ரேட் டெபிட் கார்டு பின், மேனேஜ் டெபிட் கார்டு, ட்ராக் டெபிட் கார்டு, இன்ஃபோ டெபிட் கார்டு அப்படிங்கிற 4 ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் நமக்கு நியூ ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனான ஜென்ரேட் டெபிட் கார்டு பின் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை சென்ட் பண்ணதும் திரும்பவும் ரிட்டன் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா செலக்ட் டெபிட் கார்டு அப்படின்ட்டு இருக்கும். அதாவது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 2 ஏடிஎம் கார்டு இருந்ததுன்னா 2 ஷோ ஆகும். எதை ஆக்டிவேட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணணும். ஏன்னா அக்கௌண்ட்டுக்கு ஒரே ஒரு ஏடிஎம் கார்டு தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை பார்த்து எந்த ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. நான் என்னோடய ஏடிஎம் கார்டை செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் உங்களுக்கு ரிட்டன் திரும்ப ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதில் ஜென்ரேட் பின் அப்படின்ட்டு க்ரீன் கலரில் அடுத்த ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த ஜென்ரேட் பின் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இதில் ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்னு கேட்டிருப்பாங்க, மந்த் இயர். இது உங்களோட ஏடிஎம் கார்டில் இருக்கும். ஏடிஎம் கார்டில் பார் போட்டிருப்பாங்க. அது பார் போடாமல் மந்த் இயரையும் மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு கீழே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏடிஎம் கார்டு பின் நம்பரையும் செட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நியூ 4 டிஜிட் பின் இருக்கும். அதில் 4 டிஜிட் பின் கொடுத்துட்டு திரும்ப ரீஎன்டர் இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதே 4 டிஜிட்டை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா திரும்பவும் வித்தின் செகண்ட்லேயே உங்களுக்கு ரிட்டர்ன் ஒரு மெசேஜ் வந்துடும். அதாவது உங்களோட மொபைல் நம்பர், பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி எடுத்து நீங்கள் இப்போ சென்ட் பண்ணணும். ஓடிபியை கரெக்டாக வாட்ஸ்அப்லேயே நீங்கள் என்டர் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணதுமே அவ்வளோதாங்க, நம்ம ஃபுல் ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம ஓடிபி சென்ட் பண்ணதுமே ஓடிபி வேலிடேட் பண்ணிவிட்டு நமக்கு ரிட்டன் ஒரு மெசேஜ் வந்துடும். அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா இவர் டெபிட் கார்டு பின், அதாவது நமக்கு பின் ஜென்ரேட் ஆயிடுச்சு. டெபிட் கார்டு பின் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாகவே உங்களோட நியூ ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணி பின் செட் உங்களோட வாட்ஸ்அப் மூலமாகவே பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.